வணக்கம் அன்பான கிரிக்கெட் ஃபேன்ஸ். நடந்து முடிஞ்ச எல்எஸ்சி vs கேகேஆர் மேட்ச் பற்றின ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். எல்எஸ்சி டீம் எப்படிலாம் அந்த மேட்ச் தோக்கணும் எப்படிலாம் தோற்றுருக்காங்க வாங்க பார்க்கலாம். டாஸ் டீச்சர் ரிஷப் பந்தன் முதல் பவுலிங்கை சூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் ஆட வந்த அஜிங்கே ரஹானே அண்ட் டிம் சைபர்ட் என்ன தான் ஒரு நல்ல பிளேயர் அந்த மேட்ச்சில் இயர்லியாகவே அவனோட விக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டான். அடுத்ததான் அந்த அங்கிரீஷ் சங்குவன்ஷியும் ஃபீல்டு அப்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக அவனோட விக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டான் அம்பையரோட டிசிஷனால். அடுத்தா ரஹானேவும் அவரோட விக்கெட்டை இயர்லியாக கொடுத்துட்டு போயிட்டார். கேமரன் பச்சையும் ரோமன் பவுலும் வந்தாங்க. ரோமன் பவுல் அவனோட விக்கெட்டு பேட் ஷாட் ஆட்டி அவுட் ஆகிட்டு போயிட்டான். அடுத்ததாக ரிங்கு சிங்கும் பச்சையும் ஆடினாங்க. ரிங்கு சிங் ரீசெண்டாக ஒரு ஸ்கோர் அடிச்சிட்டு இருந்தார். அடுத்ததாக கேமரன் பச்சை 3 6 அடித்து 33க்கு அவுட் ஆகிட்டு போயிட்டான். அடுத்ததாக வந்த ரமன்தீப் சிங் அனுகுல் ராய் எல்லாம் சீக்கிரமாக அவங்களோட விக்கெட்டை ஏர்லியாக கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு டீசெண்டான ஸ்கோர் அடிக்கணுன்ட்டு 11 ஓவர் முடியல 73க்கு 6 விக்கெட்ஸ் போயிடுச்சு. அடுத்ததாக ஒரு டீசெண்டான ஸ்கோர் அடிக்கணுன்றதுக்காக ரிங்கு சிங் மெதுவாகவே ஆடிட்டு இருந்தார். 40 பால் 50 போட்டார். 18th ஓவரில் அட்டாக் பண்ண ஆரம்பித்தார். அடுத்ததாக 20th ஓவரில் திக்வேஷ் சதி போட்டார். அந்த ஓவரில் மட்டும் 4 6 அடிச்சிருந்தார். ஓவராலாக 83 ரன்ஸ் 7 4 5 6 அடிச்சு ஒரு டீசெண்டான 155 ஸ்கோரை எடுத்திருந்தார். மோஷன் கான் இன்றைக்கி ரேலி சூப்பராகவே போட்டிருந்தார். 5 விக்கெட் எடுத்தான் விட்டு நோண்டிட்டான் பிளேயர்ஸை. அடுத்ததாக 156 டார்கெட்டை சேஸ் பண்ண வந்த எல்எஸ்சி பேட்டர்ஸ் ஏடன் மார்க்ரம் அண்டு மிச்சல் மாஷ் வந்து கட்டையை போட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டான். அடுத்ததாக ரிஷப் பண்ட் அண்டு ஏடன் மார்க்ரம் 10 ஓவருக்கு வரைக்கும் நின்று டீசெண்டாக ஒரு கட்டையை போட்டு 60 ரன் தான் அடிச்சிருந்தானுங்க. 2 பேர் ஏடன் மார்க்கம் 30 ரனில் அவுட் ஆகிட்டு போயிட்டான். அடுத்ததாக வந்த ரிஷப் பண்ட் 40 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டு போக முகுல் சௌத்ரி வந்தான். அவனும் அவுட் ஆகிட்டு போயிட்டான். நிக்லஸ் பூரான் எதுக்கு தான் வரான்னு தெரில. பூரா விடுவான்னு பார்த்தா இவனுக்கு தான் அவன் பூரா விடுறானுங்க. அடுத்ததாக வந்து அமன் சிங் ஒரு டீசெண்டான ஒரு 50 வரைக்கும் நின்று லாஸ்ட் ஓவரில் 17 ரன்னு அடிக்கிற நிலமை இருந்துச்சு. கார்த்திக் தாக் என்ன தான் மோசமாக போடலாம் அதை கூட அடிக்க முடியாமல் 1 பால் 8 ரன் அடிக்கணும். முகமது ஷமி ஒரு 6 அடிச்சு விட்டான். சூப்பர் ஓவருக்கு போச்சு. சூப்பர் ஓவர்லேயாவது நல்லா ஸ்கோர் பண்ணவங்க பார்த்தா எல்எஸ்சி ஃபஸ்ட்டு பாலே விக்கெட் ஆகிட்டு போட்டான். நிக்லஸ் பூரான் விட்டான் நம்ம சுனில் நரேன். அடுத்ததாக வந்து ஏடன் மார்க்கம் 1 ரன் அடித்து அவனோட விக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டான். இந்த மேட்ச்சில் மட்டும் ரிங்கு சிங் 5 கேட்சஸ் பிடிச்சிருக்காரு. ட்ரிமெண்டஸ் வெற்றி. ஃபஸ்ட்டு பால்லே 2 ரன் இந்த அடிச்ச நிலமையில ஃபஸ்ட்டு பாலே 4 அடிச்சிட்டாங்க. கேகேஆருக்கு இது ஒரு கேகேஆர் vs ரிங்கு சிங் vs எல்எஸ்டி மேட்ச் தான். ரிங்கு சிங் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருக்காரு. சூப்பரான ஒரு மேட்ச். பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள்.